ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல, ஒரு ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். இது நான் ஏப்ரல் மந்தில் வாங்கினது. நான் ரிவ்யூ போடவே இல்லை, யூஸ் பண்ணிவிட்டு போடலான்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். ஏன்னா இதில் ஹேண்ட் மிக்சர் வாங்கியிருந்தேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ ப்ளஸ் அன்பாக்சிங் ரெண்டுமே போட்டுடலான் இருந்தேன். பார்ட் 1 ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மேலேயே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க போட சொல்லி. பார்ட் 2 அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட், பட் ஸ்டில் வெயில் அடித்து நிறுத்துது. ஸோ எல்லோரும் தண்ணி நிறைய குடிங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க. குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா குடிக்க மாட்டாங்க தண்ணி. நீங்கள் குடிக்க சொல்லிகிட்டே இருங்க, ஞாபகப்படுத்துங்க. நீங்களும் நிறைய தண்ணி குடிங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம், ஹெல்த்தியாக இருப்போம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இது எதுவுமே நான் இப்போ வாங்கினதில்லை, யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ தரணுன்றதுக்காக நான் இப்போ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ஏப்ரலில் வாங்கினது அமேசான், ஹோம் சென்டர், அதுக்கப்புறம் பெப்பர் ஃப்ரை, இந்த மூணுலேயுமே வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி பெப்பர் ஃப்ரை இது ஹோம் சென்டரில் வாங்கின பாதி, ப்ளஸ் அமேசானில் பாதி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கினது. லைஃப் ஸ்டைல் வந்திருக்கு பார்த்திங்கன்னா, லைஃப் ஸ்டைல் ஹோம் சென்டர் இது தான். இப்போ பார்த்திங்கன்னா இது இவ்வளோ பெரிய டேமேஜ் இருந்தது. நான் கேட்டேன் டெலிவரி கொடுத்தவங்கள்ட்ட கூட, என்ன இது இவ்வளோ பெரிய டேமேஜ் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க இல்லை மேடம், நாங்கள் போடும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆப்வியஸ்லி ஓப்பன் பண்ணி பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எனக்கு ஓப்பன் ஆகி தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்ப சொன்னாங்க. ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே இருக்க ப்ராடக்ட் குவாலிட்டியாக இல்லை ஃபோர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு ரிட்டன் அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சுது. எந்த ஒரு டிஃபெக்ட்ஸும் இல்லை, ஃபோர்ஜ் பண்ண மாதிரி தெரில. ஏன்னா உள்ளே இருந்தது அவ்வளோ ஒர்த்தான ஐட்டமே கிடையாது. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ₹1 வாங்கினாலும் சரி, ₹1000 வாங்கினாலும் சரி, அது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு. ஸோ அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. யாரோ ஒருத்தர் ஃபோர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம விடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ எல்லாத்துலேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளஸ் ரிட்டன் அமௌண்ட்டு ரிட்டன் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஃபோர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ரிட்டன் பண்ணிடுங்க, இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட் கேளுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. நான் வேறு ஏதோ ஒரு ஐட்டம் வந்திருக்குன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கே கொஞ்சம் பல்ப்பு தான். ஏன்னா அவ்வளோ பெரிய பாக்ஸில் ஒரு தம்மா துண்டு பவுல் தான் இருந்தது. நீங்களே பாருங்கள், ஒரு குட்டி பவுல் தான் இது, ஒரு செராமிக் பவுல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, செம்ம க்யூட்டாக இருந்தது. நான் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இவ்வளோ பெரிய இதில் இருக்குது பாக்ஸில், ஸோ கொஞ்சம் பெரிய பவுலாக இருக்குன்னு நினச்சேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸில் ஒரு குட்டியோட பவுலு. இது ஆக்சுவலி ₹99. ஒர்த்தாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. அந்த ஃபினிஷிங்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஆஃபர்லாம் எதுவும் இல்லை எனக்கு. 99 இதுக்கு ஆஃபர் இருந்துச்சு. இதுக்கு ஆஃபர் இருந்துச்சு 99. நான் 79க்கு வாங்கினேன். இன்னொரு பவுல் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன், அதுக்கு தான் ஆஃபரில், அது 99. பட் இது 79 தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் இது வந்திருக்கு. பட் லைஃப் ஸ்டைல் ஹோம் சென்டர் ரெண்டும் ஒன்று தான். இதில் நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது லைஃப் ஸ்டைலும் ஹோம் சென்டரும் ஒன்றுன்னு. என்னடா நம்ம லைஃப் ஸ்டைல் எதுவும் ஆர்டர் பண்ணலே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தேன். வெளியில் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது இப்போல்லாம், மோஸ்ட்லி என்ன ப்ராடக்ட்டுன்னு இருக்கிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஒரு குட்டி மெஷர்மெண்ட் கப்பு தான், கப்பில் ஸ்பூன்ஸு. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும். பட் அதெல்லாம் ஒரு 4-5 வருஷமாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் சேனலே ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. பட் 4-5 வருஷமாக எதுக்குன்னா, நான் ஜென்ரலாகவே வீட்டில் குக் பண்ணேன்னா அப்படியே பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட்ஸ்லாம் போட்டுட்ருப்பேன். எங்கள் வீட்டில் கிண்டல் பண்ணுவாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு. பட் ஒரு ஆர்வம்னு வச்சுக்கங்களேன், அதனால பண்ணிகிட்டு இருப்பேன் நான் பாட்டுக்கு ஏதாவது. இங்கே பாருங்கள், இது ஒரு க்யூட்டான ஒரு இது, செம்ம க்யூட்டாக இருந்தது. இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ₹99 ரொம்பவே ஒர்த்து. நார்மல் பிளாஸ்டிக்கை விட இது குவாலிட்டியாக இருக்குது. இது ஒரு ஹோம் சென்டரோட ஓன் ப்ராடக்ட்டு. இது ₹99 நான் வாங்கினேன். இது ஹோம் சென்டரோட ஒரு ஓன் ப்ராடக்ட் அப்படின்றனால குவாலிட்டியாக இருக்கா என்னன்னு தெரியல. பட் ₹99 எனக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கப் பார்த்திங்க அப்படின்னா 100 and something இல்லை 200க்குள்ளே வந்தது. அமேசானில் வாங்கினேன். அதுவும் உழைக்குது ரொம்ப நாளாக, எந்த ஒரு டிஃபெக்ட்ஸும் இல்லை அதுலேயும். இப்போ இது பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. 1/8 டீஸ்பூன் என்கிட்ட இல்லை. நான் வாயில் சொல்லுவேன், இல்லை அப்படின்னா நானே ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இதில் இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். 1 டீஸ்பூன் அண்ட் டேபிள் ஸ்பூன் ரெண்டு வேறு. நிறைய பேர் டீஸ்பூனை டேபிள் ஸ்பூனை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெருசாக இருக்கிறது டேபிள் ஸ்பூன், அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா டீஸ்பூன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோவில் டிபிஎஸ் அப்படின்றத டீஸ்பூன் நினச்சிக்கிறீங்க. டிபி இருந்தது அப்படின்னா அது டேபிள் ஸ்பூன்.
இது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஹோம் சென்டரில் இந்த 2 கலர் தான் இருக்கும். வேறு கலர் வாங்கலான்னு பார்த்தேன், பட் இதுதான் க்யூட்டாக இருந்தது. எல்லோ இருக்கும், பட் இந்த மெஷரிங் ஸ்பூனில் வந்து எல்லோ இல்லை. ஹோம் சென்டர் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் இல்லை, எல்லோ தான் இருக்கும் எப்போவுமே. அவங்களோட ஓன் பிராண்ட்னால இந்த கலர் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அமேசானில் வாங்கினது. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. நான் எப்போவுமே ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு அது வரும்போது வந்துட்டு எனக்கு நானே கிஃப்ட் கொடுத்துக்கிற மாதிரி, ஐயோ நான் இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஒரு அளவே இருக்காது. இது ஓப்பன் பண்ணும்போது கூட நான் அவ்வளோ எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் இப்போது. இது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்னென்னு இருக்காது. அந்த பெருசாக இருக்க 2 வந்து தெரியுது விசிபிளாக, அதனால அது 2 எனக்கு தெரியும். மீதி 4 கவரில் என்னென்னு தெரியல. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னடா இது எல்லாம் தனித்தனியாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஒரே இதாக தான் ஆர்டர் போட்டேன். இதெல்லாம் வந்து தனித்தனி செல்லர்ஸ் கிட்டேருந்து வருது. நம்ம வந்து ஆர்டர் பண்ணும்போது அமேசான் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சீப் ரேட்டு தான் காமிக்கும். நீங்கள் வந்து கீழே போய் பார்த்தீங்கன்னா மோர் செல்லர்ஸ்னு இருக்கும், நமக்கு வந்து சீப்பான ரேட்டு தான் காமிக்கும். ஒவ்வொரு செல்லர் ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க. ஒருத்தவங்க பூனே, ஒருத்தவங்க நொய்டா, இல்லை வந்து டெல்லி இந்த மாதிரி இருப்பாங்க, இல்லை தமிழ்நாடு, எங்கே வேணாலும் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் நமக்கு அவங்க ஆஃபீஸ்க்கு போய் வர்றது அப்படியெல்லாம் கிடையாது. அமேசானுக்கு வந்து குடோன் எங்கே இருக்குன்னு தெரியல, பட் வந்துட்டு இது வந்து அந்த செல்லருக்கு போயிட்டு வராது. நமக்கு டேரெக்டாக வந்துட்டு அமேசானுக்கு போகாமல் டேரெக்டாக நமக்கு கஸ்டமருக்கு தான் வருது. ஸோ வந்து ஒவ்வொன்றும் ஒரு பாக்ஸில் இருக்குது. அந்த கவரில் இருந்ததில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, நல்லா பண்ணல. இது பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணது தெரியாமல் ஓப்பன் பண்ணிவிட்டேன், என்ன இருக்குன்னு தெரியாமல். இது வந்து ஒரு 2 பியூட்டி ப்ராடக்ட்ஸு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இது லாக்மி SPF 24. நான் வந்து லாக்மி தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் க்ரீம் யூஸ் பண்ண ஆரம்பித்ததே கொஞ்சம் வருஷம் தான் ஆகுது. அந்த கொஞ்சம் வருஷமும் லாக்மி மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஒரு மேக்கப் ஃப்ரீக் அப்படிலாம் கிடையாது. நான் நார்மலாக வந்துட்டு இது ப்ளஸ் வந்துட்டு லிப்ஸ்டிக் அண்ட் லிப் பாம், அப்புறம் மஸ்காரா. இது வந்து எனக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுறது. லிப்ஸ்டிக் அண்ட் லிப் பாம் டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக் இல்லை, லிப் பாம் டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வந்து எந்த ப்ராடக்ட்ஸ் இல்லை. இது பார்த்தீங்கன்னா மசாஜ் க்ரீம் வாங்கியிருந்தேன் காதி பிராண்டில், ரொம்பவே நேச்சுரல். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது என்னோடய பிரதருக்காக வாங்கியிருந்தேன். நான் ஃபேஷியல் பண்ணி விடுவேன் அப்பப்போ அவருக்காக, அதனால இது வாங்கியிருந்தேன். யூனிசெக்ஸ் தான், 2 பேர் யூஸ் பண்ணிக்கலாம், அவருக்கும் பண்ணிக்கலாம் எனக்கும் பண்ணிக்கலாம். இது 2மே வந்து சீப்பாக தான் கிடச்சிது. நான் எப்போவுமே அமேசானில் தான் வாங்குவேன் இந்த க்ரீம்லாம், ஏன்னா அது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு நல்லா பேக் பண்ணி தர்றாங்க. எனக்கு எப்போவுமே வந்து எந்த டிஃபெக்ட்ஸும் வந்ததில்லை இது வரைக்கும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லாவே கவர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த பபிள் ரேப் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், ஏர் பபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பெருசாக இருக்குது. ஸோ எந்த டேமேஜும் ஆகாது, நீட்டாக. நிறைய பேர் வந்து க்ரீம்லாம் வாங்கினா டிஃபெக்ட் ஆகுது, க்ரீம் லீக் ஆகுது, வெளியில் வருது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுடலாம். வந்த உடனேவே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் தருவாங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே வந்து எந்த டிஃபெக்ட்ஸும் வந்ததில்லை. இது சீல்டு ஏர்வோடு தான் வருது. புக்ஸ் வாங்கினா கூட எனக்கு அப்படி தான் வருது. ஸோ அதனால் எனக்கு எந்த டிஃபெக்ட்ஸும் வந்ததில்லை. அப்படியே வந்ததுனால நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன் உடனே. இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2 ஈச் வந்து 433 வந்தது. அந்த 2 சேர்ந்து. அந்த மசாஜ் க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா 158 பை 1 கெட் 1 ஆஃபரில் வாங்கினேன். அதனால தான் வாங்கினேன், இல்லைன்னா வாங்கியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பை 1 கெட் 1ல் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த க்ரீம் வந்துட்டு அரௌண்ட் 200 அந்த மாதிரி வந்தது, 250 அந்த மாதிரி வந்தது. 2 சேர்த்து 433 வந்தது. கணக்கு தப்பாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்களே கூட்டி கழித்து பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. இது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பைப்பிங் பேக் தான். நான் ஆல்ரெடி வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். ஒரு வீடியோவில் கூட நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பன்னீர் ஜாமுன் வீடியோஸில் அதுவே கிழிஞ்சு போச்சு அந்த வீடியோ மிடில். என்ன பண்ணுறேனே தெரில. அப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தது, அதை வச்சு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு இது வந்து வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அது இருந்தனால இது வாங்காமல் இருந்தேன். இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 200 வந்தது. இதுவும் வந்து 100 பேக் இருக்குது, பிளாஸ்டிக் பேக்கு. சின்ன பேக் தான், ரொம்ப பெரிய பேக் இல்லை. நான் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து ஐசிங்லாம் பண்ண மாட்டேன். எப்போவுமே வீட்டுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நார்மல் ஐசிங் தான் பண்ணுவேன். நம்ம வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். இது 100 பேக் இருக்குது, நல்ல பிராண்டட் தான், நல்ல ரிவ்யூ இருந்தது, அதனால தான் வாங்கினேன். நீங்கள் வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்து என்ன ஓப்பன் பண்ணுறோன்னா எனக்கு தெரியல, சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஐ திங்க் பேப்பர் கப், கப் கேக்ஸ் மோல்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதுதான். இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து எனக்கு 211 ருபீஸோ 1 ருபீஸோ வந்தது. இது பார்த்திங்கன்னா சூப்பர் சேஃபாக தான் வந்தது. ஒரு பிளாஸ்டிக் கப்புக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. இல்லை அப்படின்னா சிலிக்கான் மோல்டு அப்படின்னா நார்மல் இதிலே வரலாம், ஒன்றும் டேமேஜ் ஆகாது. பட் வந்து இது பேப்பர் கப்புன்றனால வந்து டேமேஜ் ஆயிரும் இல்லையா, அதனால் வந்து கவரில் பிளாஸ்டிக் கப்பில் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க, க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி. நல்லா இருந்தது.
இதில் வந்து அரௌண்ட் ஒரு 5 கப்ஸ் இருந்தது, ஐ மீன் 5 கலர்ஸ் இருந்தது. பார்த்திங்க அப்படின்னா 150 கப்ஸு 200 ருபீஸு. எனக்கே கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக தெரிஞ்சுது, ஏன்னா 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து 150 கப்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இது வந்து ஸ்டிக் பண்ணாமல் வரும் இல்லையா, ஆல்மோஸ்ட் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் மாதிரி தான், ஐ மீன் இது இருக்கு இல்லையா பட்டர் பேப்பர் மாதிரி தான். ஸோ அதனால் ரேட் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன். பட்டர் பேப்பரும் ரேட் அதிகம் தானே. இது பாருங்கள், நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் வந்துட்டு 5 கலர் இருந்தது, க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் என்கிட்ட மஃபின்ஸ் அண்ட் கப் கேக்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. சீக்கிரத்தில் நம்ம வந்து வீடியோஸ் பார்ப்போம். எல்லாமே அழகழகாக இருக்குல்ல. எஸ், எனக்கு பிடிச்ச எல்லோ அண்ட் பிங்க்கு எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சேஃபாக வச்சுக்கலாம், டேமேஜ் ஆகாது. ஏன்னா பேப்பர் கப் வந்து கசங்கிடுச்சுன்னா அவ்வளோதான், அதோட யூஸ் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இதில் இருக்குந்தா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு இது கண்டிப்பாக தெரியும், ஒரு மெஷர்மெண்ட் கப்பு தான் வாங்க போகிறோம். பிளாஸ்டிக் நான் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ சில்வர் ஒன்று வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணேன். நான் வந்துட்டு எனக்கு வந்து சில்வரில் வந்து உட்டன் கைப்பிடி இருக்க மாதிரி வேணும்னு சர்ச் பண்ணேன். அது 2000 ரூபா போட்டிருந்தாங்க. ஐயோ, எதுக்கு அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு. அழகாக இருக்கும், ஆப்வியஸ்லி அழகாக இருக்கும் காசு அதிகமாக போனால். பட் வந்து ரொம்ப காசு அதிகமாக இருந்துச்சு, 2000 ருபீஸு. எங்கள் வீட்டில் கேட்டேன், வாங்கிக்க சொன்னாங்க, இருந்தாலும் எதுக்கு அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. ஏன்னா மெஷர்மெண்ட் கப்ஸ் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், எதில் மெஷர் பண்ணாலும் ஒரே அளவு தான் வரும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு 201 ருபீஸ் வந்தது, 201 வந்தது. இது வந்து ஆக்சுவலி வந்து இதில் ஒரு டிஃபெக்ட்ஸ் இருந்தது. அதனால் நான் வந்து இந்த வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஆப்வியஸ்லி ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். இல்லை அப்படின்னா மணி வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரிட்டன் இல்லை, ரீப்ளேஸ் ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருப்பேன். இது பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக அழகாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, அது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஃபெக்ட்ஸ் அங்கே பாருங்கள், மெஷரிங்கில் வந்துட்டு 1/4 கப்புக்கு வந்து 80 ml போடணும், அவங்க ராங்காக வந்துட்டு 125 ml, அதாவது ஹாஃப் கப்போட மெஷர்மெண்ட்டை வந்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஃப் கப்போ 1/3 கப்போட மெஷர்மெண்ட்டும் போட்டாங்க. அங்கே பாருங்கள், இது வந்துட்டு நல்லா தான் இருந்தது, நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் அந்த 1/4 கப் வந்து நான் பார்க்கும்போது வந்து தெரியல உங்களுக்கு. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் பார்க்கும்போது வந்து டேமேஜ் இருந்தது. நம்ம ஏதாவது பிடிச்சோன்னா, தண்ணி இல்லை ஆயில் ஏதாவது பிடிச்சோன்னா லீக் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் நல்ல கனமாக இருந்தது, அதோட கம்பேர் பண்ணும்போது அந்த பெரிய கப்போட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. பட் வந்து என்ன பண்ணுறதா, இதை மட்டும் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் பண்ணிட்டேன், மணி வாங்கிட்டேன். ஆப்வியஸ்லி ரிட்டன் பண்ணணும்னு நினச்சேன், ஏன்னா ரீப்ளேஸ் வந்து இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நம்ம அந்த இதில் வாங்கினோம் இல்லையா, ஹோம் சென்டரில் வாங்கியிருக்கேன் இல்லையா, அதே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயினாக வாங்கினது வந்து இந்த சின்ன ஸ்பூனுக்காக தான் வாங்கினேன். அது அந்த ஹோம் சென்டரில் 99 வாங்கினதே ஒர்த்தாக இருந்தது, இது வந்து 200 வந்தது. ஸோ அதுவே 99 ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது ரிட்டன் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹேண்ட் மிக்சர் தான். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து நான் விஸ்கே நல்லா பண்ணுவேன், ரொம்ப நேரம் பொறுமையாக. எல்லோரும் கேட்பாங்க, என்ன இவ்வளோ நேரமாக விஸ்க் பண்ணிருக்க, கை வலிக்கலையான்னு. நான் நல்லா பொறுமையாக பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால் வந்துட்டு எனக்கு அதுவே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவோமே, நம்ம வந்து என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம், சரி கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம கேக்லாம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம என்ன தான் கையில் வந்து விஸ்க் பண்ணாலும் இந்த ஹேண்ட் மிக்சரில் விஸ்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா விஸ்க் பண்ணிட்டோன்னா செம்ம சாஃப்டாக வரும். நான் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இதை வாங்கணும், என் ஃப்ரெண்டு வச்சுருக்கா. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் ஹேண்ட் மிக்சர், 300 வாட், லைட் வெயிட்டு, ப்ளஸ் வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி. கேரண்டி கிடையாது, வாரண்ட்டி. 2 இயர்ஸ்க்குள்ளே ஏதாவது டிஃபெக்ட்ஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து சர்வீஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணுறேன்னு. பட் அது நம்ம இங்கேருந்து ஃபிலிப்ஸ் கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்து போகிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னு தெரில. ஹோப்ஃபுல்லி எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதில் 2 இருக்குது, ஒன்று விஸ்க்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோ வந்து விஸ்க் பண்ணுறது. இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இருங்க. நான் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து ரிவ்யூ பார்த்தேன், இருந்ததுலேயே வந்து ஃபிலிப்ஸ் தான் எனக்கு ஓகேவாக இருந்தது. நான் ஒரு 2-3 ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க என் ஃப்ரெண்டு, அவங்ககிட்டலாம் கேட்டேன். இவங்க வந்து நிறைய பேர் வந்து ஃபிலிப்ஸ் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ரிவ்யூ நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். இன்னும் பீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கனமாகவே இருந்தது, அந்த அளவுக்கு லைஃப் வரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப ஒன்றும் அது டெய்லியெலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒன்ஸ் இன் அ வைல் இல்லை ஒன்ஸ் இன் அ வீக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி லைஃப் வரும். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்ற பொறுத்து தான் வந்து எப்போவுமே எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதோட லைஃப் பார்த்திங்க அப்படின்னா அதுதான். நான் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா லைஃப் வரும்.
இது பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் வாங்கினேன். எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டினாங்க, ஏன் பிளாக் கலர் வாங்கியிருக்க, ஒயிட் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு நான் வந்து பிளாக் கலரோட ஃபேன். ஸோ எனக்கு வந்து பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது பிளாக் கலர் வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு ப்ளஸ் வந்து யூசர் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேனுவல்லாம் பார்க்கல, நானே வந்து எடுத்து யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிள் யூஸ் பண்ணுறது. நீங்களும் வாங்கினீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இது நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு சொல்கிறீங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. ஸோ இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நான் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா நான் நிறைய நாள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். இதெல்லாம் ஒன்லி வந்து குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, அதனால தான் போடுறேன். அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா டிட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த விஸ்கை ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மேனுவலாக ஆட் பண்ணுவோம் அந்த ஹோல்ஸில். அதுக்கப்புறம் டிட்டாச் பண்ணுறதுக்கு வந்து இதை ப்ரெஸ் பண்ணோன்னா வெளியில் வந்துடும். இதில் வந்து 5 பவர் இருக்குது. 5 வரைக்கும் போய்க்கலாம், 1லேருந்து 5 வரைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேக் டெக்கரேட்டிங் டேபிள் தான். உங்களுக்கு வெளியில் பார்க்கும் போதே தெரியும். இது சூப்பராக இருந்ததுங்க. 200 ருபீஸ் தான், சொன்னால் நம்பவே முடியல என்னாலேயே. அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. நானே வந்துட்டு இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவ்வளோ நாள் வாங்காமல் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். 200 ருபீஸ் ரொம்ப ஓகேவாக தான் தெரிஞ்சுது, ரீசனபிள் ப்ரைஸாக தான் தெரிஞ்சுது. அதுவும் இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்ல பிராண்டு, நிறைய ரிவ்யூஸ் இருந்தது. இதுலேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுக்கு பேட் ரிவ்யூஸும் இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் நல்ல பிராண்டுன்னு சொல்கிறேன், இதில் எதுவும் வாங்கிடாதீங்க. ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்குங்க எப்போவுமே. எந்த இதுலையாக இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ அமேசானில் தான் வாங்குகிறோம். அப்படி வாங்குறீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் படிங்க. ஒரே ப்ராடக்ட்டை நிறைய செல்லர்ஸ் சேல் பண்ணுவாங்க, பட் வந்து குவாலிட்டி மாறும். ஒரே இமேஜ் தான் வச்சுருப்பாங்க, ஆனால் கொடுக்கும்போது டெலிவரி பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெரிஃபைடு செல்லர்ஸ் பாருங்கள். கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் சரி, நல்ல ப்ராடக்டாக வாங்கிருங்க. ஏன்னா அடிக்கடி டேமேஜ் ஆகிட்டு வாங்குறதுக்கு ஒரே டைம் வாங்கிட்டு லைஃப் லாங் யூஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்லணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹேண்ட் மிக்சர் பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். வீடியோக்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டேன். நான் பர்சனலாக எங்கள் வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். அது பார்த்திங்கன்னா 2200 வந்தது ஆக்சுவல் ப்ரைஸு. பட் நான் ஆஃபரில் 1900க்கு வாங்கினேன். எனக்கு ஒர்த்தாக தான் தோணுது. 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப அடித்து நவுத்தாமல் லிமிட்டடாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா 200 ருபீஸ் வந்தது இந்த டேபிள். நல்லா ரொட்டேட் ஆகுது, சூப்பராக இருக்குது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை சோஃபார். பட் வந்து நான் உங்களுக்கு இன்னும் வீடியோவில் காமிக்கல. வீடியோவில் காமிச்சிட்டு அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஏப்ரலில் வாங்கினது ஆல்ரெடி சொன்ன மாதிரி. நீங்கள் எல்லோரும் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ பார்ட் 2 அப்லோட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரியல, நான் அப்படியே ராவா வாயில் வர்றதை அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.